ஹாப்பியஸ்ட் vlog தான் பார்க்க போறீங்க. நான் தூங்கிட்டேன் வரும்போது. செட் ஆகல எனக்கு அதிகமாக. கேமரா இங்க இருக்கு, நீ அங்க இருக்கு. ஆமாம், அங்கே இருக்கிற மாதிரி தான். ஜம்மனே பயமா இருந்துச்சு. அப்புறமா அங்கே வீடியோஸ் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் இப்போதான் 3 மணி ஆகுது. 3 மணிக்கு வந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பியஸ்ட் vlog தான் பார்க்க போறீங்க. நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து சென்னைக்கு போறோம் 2 பேரும் சேர்ந்து. நான் நிறைய டைம் போயிருக்கேன். பெங்களூர் போயிருக்கோம், திருப்பதி அந்த மாதிரிலாம் போயிருக்கோம், வேலூருக்குலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் இப்போ சென்னைக்கு போகிறோம். ஜீ தமிழ் ஷோக்கு தான் போகிறோம். நாங்கள் போகிற வழியில் ட்ராவல் vlog ப்ளஸ் வந்துட்டு அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு நான் இந்த vlogல ஆட் பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வரலாம் பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், யார் நீங்க? எதுக்காக இப்போ கிளம்பிருக்கீங்க? எதுக்காக இப்போ கிளம்பிட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியவே தெரியாதா? தெரியலையே. Who are you? Who are you, man? I'm fine. படா லூசு பையலே. கைஸ், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வேகமாக பேசுங்கள் மிஸ்டர் சச்சின். சாப்பிட்டு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. ஒரே நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். எனக்கு என்ன பயம்னா இப்போ வாமிட்டு வரோம், ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுன்னு இருக்கிறோம். கவர் வேற எடுத்துகிட்டு வரல. 1:00 ஆனால் நாங்கள் இங்கே வந்து 9:00 ஆகிடுச்சு. 1 மணிக்குள்ளே வந்துடுவோம். கேப் அனுப்புகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. 1 மணிக்குள்ளே போகிறோம் பண்ணான்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே டைம் வந்து 9 ஆயிடுச்சு. 9 மணி ஆகுது. இங்கே தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. பார்க்கலாம். என்ன ஊருமே தெரியல. ஸ்நாக்ஸ்னால ஒரே ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு 7 வாங்கிட்டு வேற வாமிட் வர மாதிரி இருக்கு. நான் தூங்கிட்டேன் வரும்போது. செட் ஆகல எனக்கு அதிகமாக பஸ்ஸில் போய். இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே எங்கள் ஷோல்டரில் படுத்த அந்த தடையும் ஃபுல்லாக பதிஞ்சிருச்சு. எனக்கு வந்து பஸ்லாம் செட் ஆகாது. எவ்வளோ பேர் வரும்னு தெரியல. அங்கே வந்து 1:00 இருக்கணும். என்ன பண்ண போகிறோம்? பார்க்கலாம், போக அப்படி எங்கே இருக்கோம்னு தெரியல. இன்னும் வந்து 1 ஹவரில் போயிட்டு கேமரா இங்கே இருக்கு, நீ அங்கே இருக்கு. ஆமாம், அங்கே இருக்கிற மாதிரி தான். இன்னும் 1 ஹவரில் போயிடும். இப்போ அவருக்கு போட்டாச்சு. மண்டை ஃபோட்டோ எடுக்கிறப்ப போட்டு சொல்லி உயிர்வாங்க. ஜம்மனே ஆனால் இப்பயே தூங்கிட்டு வேறு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போவோம். கைஸ், நாங்கள் வந்துட்டு இப்போ சென்னைக்கு வந்தாச்சு. எங்க? கோயம்பேடு வந்துட்டோம். பயமா இருந்துச்சு அந்த டைமுக்கு வந்துருவோமா வரமாட்டோமா அப்படி சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு நம்ம சீக்கிரமாவே வந்துட்டோம். 1 மணிக்கு கரெக்டா 1:00 வந்து பஸ் வந்துச்சு. அதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நேரமா சுத்தி தேடி இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல வந்துட்டு கேப் நிக்குது சொன்னாங்க. அங்க போயிட்டு நாங்க ஏறிட்டு அதுக்கப்புறமா அங்க வீடியோஸ் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் ஷோவில் வந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான், டிவியில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் போட முடியும். நடந்து என்னால் பேச முடியல. நீ எதாவது பேசிடுவாங்க. மூச்சு வாங்குது, அதனால தான் கம்முனுவான். எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் வந்தாச்சு. அங்கே நிறைய கேப்ஸ் இருக்குல்ல, இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வயிறுலாம் கலங்குதுன்னா சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வேற. சரி, ஓகே. கேப்ல ஏறிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். அது தெரியுமா, மறந்துடுச்சு. அங்கே வந்துட்டோம். உள்ளே போனதான் தெரியும். சார் போட்டிங்களா, உட்கார வச்சுருவாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன். லாஸ்டிங்
சார் போடுறாரு. வீடியோ வீடியோ ஆமாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட சென்னை எக்ஸ்பீரியன்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் வர்றது வந்து எவ்வளோ கஷ்டம்னு நாங்கள் இப்போ தான் ரியலைஸ் பண்ணோம். ஏன்னா பஸ்ஸு கிடைக்காம சுற்றி வந்துருந்தோம். ஜாலியாக தான் இருந்துச்சு. அம்மா நாங்கள் வந்துட்டு என்னென்ன பண்ணோம், அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து நாங்கள் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறோம். அந்த ஷோ எப்போ போடுவோம் அது இன்னும் சொல்லலை நமக்கு, எப்போ போடுவாங்கன்னு சொல்லிட்டு. அது இன்னும் 2 weeks ஆகும். நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு இல்லை நெக்ஸ்ட் வீக் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி ஆகும். ஒரு வழியாக தூக்கத்தெல்லாம் கலைச்சி தூங்கி எழுந்து பாண்டி வந்தாச்சு. இப்போ தான் 3 மணி ஆகுது. 3 மணிக்கு வந்து இங்கே பாண்டி ரீச் ஆகிருக்கோம். இப்போ போய் நம்ம பப்ளூ எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு தூக்கம் போடணும். பச்சைக்காரி மாதிரி இருக்க பாருங்க. நம்ம பப்ளூ எடுத்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. தூக்க கண்ணில் இருக்கிறான் ஒருத்தவன். அதெல்லாம் அடிக்க மாட்டான். வண்டி ஓட்டுற விஷயத்துல தைரியமா உட்காந்துட்டு போகலாம் சச்சின் கூட. ஆமா, நாங்க வந்து எங்க வந்து தூக்கம் தெளிஞ்சது கனகசெட்டிக்குளம் தானே. கனகசெட்டிக்குளம் வந்துதான் தூக்கமே தெளிஞ்சுதா. அப்படியே அங்கிருந்து அப்படியே கண்ணை திறக்கவே முடியல. அங்க ஒரு 1 hour தான் நான் முடிச்சுன்னு இருப்பேன். சச்சின் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் முடிச்சுன்னு இருந்தான், தூங்கிட்டான் அப்பவே. சச்சின் வந்து குழம்பிட்டு வராப்புல. எதுக்குன்னா வலிக்குதான். நான் என்ன பண்றது, நீ என் ஷோல்டர்லயே பட்டு என் ஷோல்டர் கூட தான் எனக்கு வலிக்குது. அமைதியா வரல நானு. சரி, இதுக்கு மேல மூஞ்ச காட்டினா அவ்வளவுதான், என்னாலே பார்க்க முடியல. நாங்க வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணுறோம். வீடியோ வந்துட்டு எப்போ வரும்னு எனக்கு தெரியல. நீங்கள் இப்போ இதை எப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது என்னைக்கு ஷூட் பண்ணுறேன்னா July 5th. இப்போ வந்து July 6th. நேற்று நாங்கள் போயிட்டு வந்தது வந்து July 5th எங்கள் ஆனிவர்சரி அப்போ போயிட்டு வந்தோம். அப்புறம் அவ்வளோதான். வீட்டுக்கு போயிடுவோம். கிட்ட தான் வந்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு இல்லை, இன்னைக்கு காலையில் வெடிஞ்சதும் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீடியோ எடுக்கிறோம். பாய். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட்டில் கனவு வருவாங்க. அதுவும் என் கூட வர மாட்டாங்க, இன்னொரு பொண்ணு கூட வருவாங்க. அப்படி கனவு வந்துச்சுன்னா நான் இவனை சும்மா விட மாட்டேன். சோதனை மேல் சோதனை சாமி.